வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ஒரு பச்சை மாங்காய் வச்சு ஜூஸ் போட போகிறோம். இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தால் கூட தெரிஞ்சிருக்கும். இது பேர் வந்து ஆம் பன்னான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காவை நீங்கள் எடுத்துக்கங்க. எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா ராவாக இருக்கணும், நல்லா புளிப்பாக இருக்கணும். அப்புறமா வந்து இனிப்புக்கு வந்து ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, ஒரு 20லேருந்து 25 புதினா இலை, ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு உப்பு, பிளாக் சால்ட். இன்கேஸ் உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதா உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு இடித்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அப்புறம் 2 பெரிய ஏலக்காய் வந்து சர்க்கரையில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வறுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஜூஸ் ப்ரொசீஜர். இது வந்து நீங்கள் பண்ணி வச்சுட்டு ஒரு கான்சென்ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 1லேருந்து 2 மாதம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறமா உங்கள் வேணுன்ற நேரத்துக்கு அதை எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஜூஸாக குடிக்கலாம். இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல ஜூஸ். இது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த சம்மர் டைமில் இந்த ஜூஸ் குடித்தா உடம்பு சூடை வந்து கம்மி பண்ணும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்கும், நல்ல டேஸ்டியான ட்ரிங்க்கும். ஸோ நல்லா புளிப்பு, இனிப்பு, மசாலாவோடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு குடிக்கிறதுக்கு. ஸோ வாங்க இது ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல அதுக்கு வந்து இந்த மாங்காய் எடுத்து நம்ம வந்து ஒரு குக்கரில் வச்சு 2 விசிலுக்கு தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இது நல்லா உள்ளே வந்து பல்ப்பு வந்து நல்லா குழையிற அளவுக்கு நம்ம இது வந்து நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மாங்காய் வந்து நான் குக்கரில் வந்து அது லேசாக முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது அப்ராக்சிமேட்லி 1 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா விட்டு இது 2 விசில் வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு குக்கரில் போட்டு வேக வைக்க வேணான்னா நீங்கள் வந்து ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம். அதை ஸ்டீமரில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில்ஸ் வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி மாங்காவை எடுத்துடலாம். பாருங்க, அது மொத்தம் குழஞ்சிருச்சு. இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம மாங்காவை வந்து நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து அந்த வாட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். மறக்காமல் கழுவி வச்சுருங்க அதில். இப்போ வந்து நம்ம இதில் இருக்கிற பல்ப்லாம் வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கூட எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த மாங்காயில் இருக்கிற அந்த தோலில் இருக்கிற அந்த கொட்டை மேலே இருக்கிற பல்ப்பு மொத்தத்தையுமே சுரண்டி எடுத்துட்டோம். இது வச்சு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த தண்ணி வந்து நம்ம வேக வச்ச தண்ணி வந்து நம்ம ஜூஸ் ஊற்றி குடிச்சிடலாம். வச்சுருக்க பல்ப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, பிளாக் சால்ட் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சால்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், சோம்பு, மிளகுத்தூள் பவுடர், ஏலக்காய், அப்புறமா சீரகம், ரோஸ்டடு இது வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் சீரகம். ஸோ இதுவும் வந்து போட்டுக்கலாம் அதில். அப்புறமா வந்து 3/4 கப்பு சர்க்கரை இது போட்டுக்கலாம். இது வந்து அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம ஆம் பண்ணா கான்சென்ட்ரேட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் ஒரு மாங்காய் வச்சு பண்ணேன். உங்கள்கிட்ட நிறைய இருந்தால் நீங்கள் நிறைய இந்த மாதிரி பல்காக இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பல்ப்பை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு 1லேருந்து 2 மாதம் வச்சு கூட இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது வந்து நம்ம எப்படி ஜூஸாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து எந்த கிளாஸில் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு 3லேருந்து 4 க்யூப் வந்து ஐஸ் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கான்சென்ட்ரேட்லேருந்து ஒரு பெரிய ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்சென்ட்ரேட் விட்டுக்குங்க. அப்புறமா இதில் வந்து நீங்கள் சில்லுன்னு தண்ணியோ இல்லைனா ப்ளெயின் வாட்டரோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஏற்கனவே இந்த தண்ணி மாங்காய் வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து இதில் கான்சென்ட்ரேட் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இதில் குடிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ஆம் பண்ணா ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம ஆம் பண்ணா ரெடி. இது வந்து நல்லா ஸ்பூன் போட்டு கலக்கி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் ஆம் பண்ணா, அதாவது பச்சை மாங்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு.
இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மசாலாவும் புளிப்பும் இனிப்பும் எல்லாம் கலந்த மாதிரி. இது நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் நல்ல டேஸ்டியான ட்ரிங்க்கும். இந்த சம்மருக்கு இந்த மாங்காய் சீசனில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பல்காக வேணால் கூட நீங்கள் வந்து அந்த கான்சன்ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். மாங்காய் சீசன் இல்லாத போது கூட நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.